மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஸ்ட்ராங் கன்சல்டேஷனில் இருந்த நிஃப்டி. ஸோ அகெயின் ஒரு நல்ல ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து புஷ் பண்ணுச்சு. ஸோ பட் நான் மார்னிங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணதான் யூடியூப் லைவில் கூட சொல்லியிருந்தேன், எஸ்டர்டேவே சொல்லியிருந்தேன், நம்மளுக்கு கன்சல்டேஷன்லாம் சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. நம்மளுக்கான என்ட்ரி வந்து மார்னிங் வந்து கிளியராக கிடச்சிச்சு. பட் அது ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட்டுக்காக என்ட்ரி அப்படின்னால நம்ம ஸ்கிப் பண்ணோம். ஆஃப்டர் ஒரு ரீட்ரெஸ்ட் என்ட்ரி தான் கிடச்சிருச்சு. பட் அந்த என்ட்ரி எனக்கு எடுக்க விருப்பம் இல்லை, ஏன்னா ட்ராப் நிறையா நடக்கும். ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கே இல்லை. அதை நம்ம எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஒரு செல்லிங் வந்து கொடுத்துச்சு. பட் ட்ரெண்ட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம யூடியூப் லைவில் கூட அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடச்சிருக்கு. அதுவும் இந்த டேயில் நான் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறப்ப எனக்கு ஒரு பெஸ்ட்டு கிளாரிட்டி வந்து கிடச்சிருக்கு. என்னென்னா இப்போ நிஃப்டி வந்து நம்ம ஒரு 1 வீக் டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம எப்போதுமே அனலைஸ் பண்ணி தான் பார்ப்போம். அதை பேஸ் பண்ணுற அளவுக்கு நிஃப்டி வந்து எனக்கு 2 டைம்ஸ் ரிஜெக்ஷன் வந்து நடந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு எனக்குன்னு ஒரு சில ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. அதையே அது எனக்கு ஃபெயிலியேட் பண்ணியிருக்கு. நான் நிஃப்டியை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, ஸோ டுமாரோ ஃபைனல் டே. ஸோ ஃப்ரைடே வந்து இந்த ரெட் கேண்டிலாகவே எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆச்சு. அதாவது இதே மாதிரி ரெட் கேண்டிலோட ஃபார்மேஷன் வந்து எனக்கு நிஃப்டி கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்கள். அந்த ரெட் கேண்டிலோட லோ எனக்கு நிஃப்டி பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நிஃப்டி நான் அதில் ஆல்ரெடி எதிர்பார்த்துட்ருக்கல 21,000 இங்கேருந்து நம்ம எதிர்பார்க்க வேண்டிய லெவல் இது வரையும் நம்ம எதிர்பார்க்கணும். ஆமாங்க, லாங் டேர்மில் இவ்வளோ பெரிய ஒரு ஃபால்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது என்னோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. பட் எனக்கு இந்த டே ரெட் கேண்டிலாக கம்ப்ளீட் ஆகணும். நெக்ஸ்ட்டு டுமாரோ ரெட் கேண்டிலாக கம்ப்ளீட் ஆகணும். அண்ட் நெக்ஸ்ட் அதோட லோ பிரேக் பண்ணால் எனக்கான இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அனதர் ஒன் கன்ஃபர்மேஷன் ஷார்ட் டேர்ம் கன்ஃபர்மேஷன், அது லாங் டேர்ம் கன்ஃபர்மேஷன். இப்போ ஷார்ட் டேர்ம் கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணுற அளவுக்கு நான் என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் என்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னா, ஸோ இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி எனக்கு இந்த செல் என்ட்ரி வந்து பெருசாக வந்து கிடைக்கல. அதாவது ஒரு இந்த ரீட்ரெஸ்ட் என்ட்ரி தான் இங்கேயே, அதாவது இந்த ரேஞ்ச் செல்லுக்கான கன்ஃபர்மேஷன். பட் நாங்கள் எதிர்பார்த்தது இங்கேருந்து எங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் போச்சுன்னா இவ்வளோ தூரம் ஒரு அப் ட்ரெண்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலான்னு. பட் ஸ்டில் கன்சால்டேஷன் ஃபுல். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த லெவலில் வந்து ஒரு லெவல் போட்டிருந்தேன். அது யூடியூப் லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 24,400 வந்து ஒரு லெவல் போட்டிருந்தேன். 410ங்கிறதா ஒன் ஆஃப் த லெவல் போட்டிருந்தேன். அந்த லெவலில் தான் எனக்கு இந்த ரீட்ரெஸ் கணிச்சு. இந்த ரீட்ரெஸ் கேண்டிலோட லோவில் தான் என்னோடய என்ட்ரி எனக்கான கன்ஃபர்மேஷனில். பட் நான் இந்த என்ட்ரி வந்து எடுக்கல, ஏன்னா எனக்கு ஸ்டில் சைட்வேஸ்னால. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரீட்ரெஸ் பண்ணால் எடுக்கலான்னு தான் நான் வெயிட் பண்ணேன். பட் அங்கே இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங். நம்மளுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ப்ரீமியம் வந்து ஒரு 100 above பாயிண்ட்ஸ் வந்து மிஸ்ஸிங். ஸோ ஏன்னா இங்கே தான் என்ட்ரி. அதுக்கப்புறம் இந்த ரீட்ரெஸ்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். பட் டைம் பாருங்களேன், 12:30. ஸோ ஒரு 30 மினிட்ஸில் எனக்கு ஒரு சான்ஸ் கிடையாது. ஏன்னா நான் 3 o'clock மேலே உள்ளே இருக்க மாட்டேன். எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்துடுவேன். ஏன்னா என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் எனக்கு கிடச்சிருக்கூடிய கன்ஃபர்மேஷன் அது. அதுக்கப்புறம் நிறையா பேர் இந்த கேண்டிலை பார்த்துருப்பீங்க. இது சும்மா டம்மி கேண்டில், இதில் ஒரு மூவ்மெண்ட்டே கிடையாது. ஏன்னா ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் டம்மி. ஆனால் மார்க்கெட் நம்மளுக்கு க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 24,273 தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பட் கேண்டில் மட்டும் தான் 24,153, கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் ஃபேக்காக வந்து ஸ்லிப்பேஜ் ஆகி நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இது ரியல் மூவ்மெண்ட் கிடையாது. ஆக்சுவல் க்ளோசிங் வந்து 24,273 தான் ஆக்சுவல் க்ளோசிங். அப்போ இதுக்கு மேலே இப்போ நாளைக்கு நம்ம நிஃப்டி வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறப்ப இந்த கேண்டில் நம்மளுக்கு கிடையாது, இது ஜஸ்ட் டம்மி தான். அப்போ 200 above நம்ம வச்சு அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்குள்ளே எனக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுனா சுச்சுவேஷன் தான் இருக்குது. இந்த கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு நிஃப்டி நான் எதிர்பார்க்குறது எங்கன்னா 23,850 வந்து ரீச் பண்ணும் அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பெக்டேஷனாகவும் இருக்குது. அல்லது இந்த லெவல் ஒன் ஆஃப் த க்ரூஷியல் லெவல் தான். இங்கே வந்து எனக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு 24,454 வரைக்கும் எனக்கு ஒரு அப் ட்ரெண்ட் டார்கெட் கிடச்சிச்சின்னா அகெயின் இந்த ஏரியாவை ஃபுல்ஃபில் பண்ணிட்டோ இல்லை 600 ஃபுல்ஃபில் பண்ணிட்டோ எனக்கான செல்லுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னா நான் அகெயின் 23,850 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அப்போ அப் ட்ரெண்ட் என்ட்ரினா இங்கேருந்து கிடச்சா இங்கே ஃபோக்கஸ் பண்ணுவோம், இங்கேருந்து கிடச்சா டவுன் ட்ரெண்ட் என்ட்ரி. இதை பிரேக் ஆனாலும் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் என்ட்ரி. ஓகேங்களா? அதுக்கு மேலே தான் 24,800 இருக்குது. அங்கே போகிறதுக்கான சான்ஸ் க்ரியேட் பண்ணால் நான் சொல்கிறேன். சரிங்களா? அங்கே க்ரியேட் பண்ணலை. ஒன்ஸ் எனக்கு இந்த ரேஞ்சை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு 23,600 வரைக்கும் வரணும். அதாவது இது வந்து நாளைக்கே எனக்கு இதெல்லாம் நடக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட்டு நாளைக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அடுத்து நம்மளோட ஃபோக்கஸே வேறு. அதுக்கப்புறம் அந்த டேவோட லோவெல்லாம் உடைக்கக்கூடாது. ஓகேங்களா? இது நம்மளுக்கு நாளைக்கு டேவே இந்த டே வந்து இங்கே வந்து 600 வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கேருந்து எனக்கு ஒரு ட்ரெண்டோட க்ரியேஷன் மட்டும் நியூ ட்ரெண்ட் க்ரியேட் பண்ணிச்சு நிஃப்டி அப்படின்னா இங்கேருந்து எனக்கு ஒரு அப் ட்ரெண்ட் தான் போகும். இங்கேருந்து அப் ட்ரெண்ட் போகுதுன்னா கண்டிப்பாக 24,800 வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ட்ராடேயில் பாருங்களேன், இதுதான் இன்ட்ராடே சார்ட்டு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு. ஏன்னா நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே 15 மினிட்ஸ்னு ஆல்ரெடி தெரியும். எஸ்டே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், இதுக்கு மேலே போச்சுன்னா இங்கேருந்து ரீட்ரெஸ்ட் எடுத்தால் அப் ட்ரெண்ட் என்ட்ரி, இங்கேருந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு டவுன் ட்ரெண்ட் எடுத்தால் இதை வந்து போய் டச் பண்ணிட்டு வந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்ட்.
ஆல்ரெடி மார்னிங்கே நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டில் தான் கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு, அதான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணோம். சில பேர் கூட அப் ட்ரெண்ட் அப்படின்னாங்க, பட் நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால தான் நம்ம டவுன் ட்ரெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணது. இங்கேருந்து இந்த ரீட்ரெஸ்ட் என்ட்ரி வேணால் எடுத்துருக்கலாம், பட் இது நல்ல என்ட்ரி தான். ஸோ இந்த டைமில் கரெக்டாக சாப்பிட வந்தது. ஸோ அதனால் இந்த டைமில் இந்த என்ட்ரி மட்டும் நம்மளுக்கு மிஸ் எடுத்துருந்தோம்னா இவ்வளோ தூரம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருந்த ட்ரேடு. பட் இப்போ நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறப்ப இதுக்கு மேலேனா சேம் இந்த ரேஞ்சிலேருந்து அப் ட்ரெண்டுக்கான ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறப்ப இந்த ரீட்ரெஸ்ட் வரைக்கும் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டார்கெட். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 24,450 வரைக்கும் நெக்ஸ்ட்டு அனதர் ஒன் டார்கெட் அப் ட்ரெண்டுக்கு. டவுன் ட்ரெண்ட் நான் ஃபோக்கஸ் பண்ணுறப்ப எனக்கு இங்கேருந்து டவுன் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சி, அதாவது இதில் இந்த லோ பிரேக் பண்ணுறப்ப எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்படி கிடச்சிச்சு அப்படின்னா இங்கே வந்து ரீட்ரெஸ்ட் எடுக்குதான்னு பார்ப்பேன். அப்படி கிடச்சி அப்படிங்கிறப்ப அந்த ரீட்ரெஸ்ட் டூ நெக்ஸ்ட்டு 23,850 to 920 இந்த லெவல் வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அப்போ ஓவரால் என்னோட வியூ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதுவே டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அப் ட்ரெண்ட்னா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் தான் அப் ட்ரெண்ட் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். இதுதான் ஓவரால் ஃப்ரைடேவை பொறுத்தளவுக்கு என்னோட வியூ. இதை வந்து நம்ம நாளைக்கு யூடியூப் லைவ்லேயே வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லைவ் வீடியோ இந்த லைவ் அனாலிசிஸ் பார்த்துட்டு யூடியூப் லைவில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் கிளியரான ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் ஒரு கிளியரான என்ட்ரி கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? ஐ எம் நாட் a CBI registered advisor. This video from fully education purpose only. Okay, thanks for watching. Thank you.